இது சாதாரண பாம்பு கிடையாதுமா, மகா சர்ப்பம். முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அந்த துஷ்ட பைரவன் இந்த தோலை பார்த்துட்டானா என் கதை அதோட முடிஞ்சது. நான் யாருக்கு வந்திருக்கேன்னு ஏற்கனவே உனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை பரலோகத்துக்கு அனுப்பி என்னோட சக்தியை உனக்கு நிரூபிச்சிருக்க. என்னோட அடுத்த குறி இதான் நாகராணி, நீதான் தயாராயிரு. இந்த வீட்டுல ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? மகா சர்ப்பம், இது மகா சர்ப்பம். இது சாதாரணமான பாம்பு இல்லம்மா, மகா சர்ப்பம். இந்த பாம்பு தோலுரிச்சது எப்படி இங்க வந்துச்சு, இதை யார் கொண்டு வந்து இங்க போட்டாங்கன்னு எதுவுமே தெரியல. சாஸ்திரிகள் சொன்ன மாதிரி மகா சர்ப்பத்தோட சாபம் எவ்வளவு பயங்கரமா இருக்க போகுதோ தெரியல. இப்ப என்ன பண்றது? பாட்டி, வா அர்ஜுன், உட்காரு. நான் உட்கார வரல பாட்டி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அர்ஜுன், பேச்சும் தோரணையும் வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அமிர்தாவை பத்தி நீங்க அப்படி பேசின விதம் எனக்கு பிடிக்கல பாட்டி. ஓஹோ, அப்ப சார் பொண்டாட்டிக்கு வக்காலத்து மகதான் இங்க வந்திருக்கீங்களோ? பாட்டி ப்ளீஸ், இப்படி எல்லாம் பேசாதீங்க. அமிர்தா என் மனைவி, என்ன நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்த பொண்ணு. அவ சந்தோஷம் கஷ்டத்தை எல்லாம் பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு பாட்டி. பரவாயில்லையப்பா, பொண்டாட்டி பக்கத்துல வந்த உடனே பெரிய மனுஷ தோரணையில பேச ஆரம்பிச்சுட்டு சபாஷ். பாட்டி, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நான் பெரியவன் கிடையாது. ஆனா இந்த வீட்டுல அமிர்தா கண் கலங்குனா நான் சும்மா இருக்க மாட்டேன். பரவாயில்லப்பா, நேத்து வந்த பொண்டாட்டிக்காக சீராட்டி பாராட்டி வளர்த்த பாட்டிக்கு முன்னாடி கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷனாயிட்டல்ல, சபாஷ். பாட்டி, அக்னி சாட்சியா கைப்பிடிக்கும் போது புருஷன் பொண்டாட்டி எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒருத்தரை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. இந்த வீட்டுல என் மனைவியோட மரியாதை காப்பாத்துறது புருஷனா என்னுடைய கடமை. அப்படின்னா அவ என்ன செஞ்சாலும் நாங்க கை கட்டி வேடிக்கை பார்க்கணும்னு சொல்றியா? பாட்டி, பேச ஆரம்பிச்சா வார்த்தைக்கு வார்த்தை வளர்ந்துகிட்டே போகும். இத்தனைக்கும் அமிர்தா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேல இந்த அளவுக்கு நீங்க வெறுப்பு கூட்டுறீங்க. என்ன அர்ஜுன், எங்க இருக்கீங்க? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் பாட்டி கிட்ட பேச வந்திருக்கீங்க. இது பாருங்க அமிர்தா, உங்களை யார் இங்க வர சொன்னா? நான் தான் அப்பாவே சொன்னல, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இல்ல, புரிஞ்சதுனால தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க, வளர்க்க வேண்டாம். அவங்க பெரியவங்க, அவங்க அடிச்சாலும் திட்டினாலும் அத நம்ம ஆசீர்வாதமா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்க, நீங்க வாங்க. போயேன்பா, அதான் உன் பொண்டாட்டி கூப்பிடறல்ல, போ. பாட்டி, அர்ஜுன் உங்களை இந்த மாதிரி எதிர்த்து பேசினது அநேகமா
இதுதான் முதல் முறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? உன் நாடகம் முடிஞ்சிடுச்சுன்னா இடத்த காலி பண்ணு. எனக்கு தூக்கம் வருது. மன்னிச்சிருங்க பாட்டி. எனக்கு தெரியும் இப்ப நீங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க. அவர் இது வரைக்கும் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசினதே இல்லை. இன்னைக்கு என்னாலதான் அவர் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேச வேண்டியதா போச்சு. நீங்க பெரியவங்க, என்ன இருந்தாலும் உங்ககிட்ட அப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க பாட்டி. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காத மாதிரி பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. என்ன நடக்குது இந்த வீட்ல? என்ன புதுசா கேள்வி கேட்குற? அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் நடக்குது. வேற என்ன நடக்குது? அது எனக்கும் தெரியும். ஆனா அன்னைக்கு யாரும் சொல்லி அனுப்பாமலேயே பாபா இதுக்கு வீட்டுக்கு வந்தாரு. அவர் நம்ம வீட்டுக்கு வர காரணம் வேணுமா ஹேமா? அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தாரு. இல்லங்க, அவர் அதுக்கு மட்டும்தான் வந்திருப்பாருன்னு எனக்கு தோணல. நீ இப்ப என்ன சொல்ல வர வாணி? நான் உன்கிட்ட எதையோ மறைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? எனக்கு அப்படிதாங்க தோணுது. அதுவும் இல்லாம அத்தை ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இந்த வீட்டுக்கு கண்டம் சாபம் அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் என் காதுல விழுந்துகிட்டே தான் இருக்கு. சொல்லுங்க, என்ன அது? இன்னைக்கு என்னடானா பாம்பு தோல் வீட்டுக்குள்ள இருக்கு. உன் கற்பனைக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை ஹேமா. அம்மா தொட்டதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. நீ அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்னையே சந்தேகப்பட்ட எப்படி? அப்படி இல்லைங்க, அத்தை பேசுறது உங்க நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு பாபா உங்களை தனியா ரூம்குள்ள கூட்டிட்டு போய் ரகசியமா பேசினது எனக்கு என்னமோ சந்தேகமா தாங்க இருக்கு. இன்னைக்கு வேற சாஸ்திரிகள் வந்து அப்படி சொல்லிட்டு போறாரு. அதுவும் இல்லாம இன்னைக்கு பாம்பு சட்டை திடீர்னு அப்படி எரிஞ்சு சாம்பலானது, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள பயம் வருதுங்க. அப்படின்னா நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்ல வரியா? பண்ணீங்கன்னு சொல்லல, பண்ணிருப்பீங்களோன்னு டவுட்டா இருக்கு. கல்யாணத்துல நீங்களும் உங்க அண்ணனும் விசித்திரமா நடந்துக்கிட்டீங்க. திடீர்னு எங்கேயோ போனீங்க, முகூர்த்த நேரத்துக்கு தான் வந்தீங்க. இப்ப கூட அடிக்கடி ரகசியமா ஏதோ பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஹேமா, சந்தேகப்படுறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. நாங்க பிசினஸ் பண்றவங்க, எங்களுக்குள்ள 1000 ரகசியங்கள் இருக்கும். எல்லாத்தையும் சந்தேகப்படுவியா? உங்க பிசினஸ் விஷயத்தை பேசுறதுக்கு பாபா எங்க வரணும்? இங்க பாரு வாணி, சம்பந்தம் எல்லாமே ரிலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லங்க, இந்த வீட்டு சர்ப சாபத்தினால வயித்துல இருக்கிற குழந்தை இழந்தவனா, அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போயிடுச்சு. நீங்க திரும்பவும் ஏதாவது தப்பு பண்ணி அதனால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமோன்ற பயம் எனக்கு. போது, நிறுத்து ஹேமா. இதுக்கு மேல இத பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்ல. வாணி, நீ லிமிட்ஸ் மீறிக்கிட்டு இருக்க. இதுக்கும் மேல இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என்னங்க ஏங்க மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்?
சும்மா இருங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு பிடிக்காது. அதான் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன்ல. ஏங்க எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருக்கீங்க? என்னவோ கை பிடிச்சவங்க கைய பிடிக்கலான்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம நான் ஒன்றும் சும்மா உங்க கையை பிடிக்க வரலாங்க. கை பிடிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? உங்க கையை கொடுங்க சொல்றேன். கொடுக்க மாட்டேன். ஐயோ கையை கொடுங்க. நான் உங்க கையை பிடிச்சிக்கிட்டு ஓடிட மாட்டேன். ஒரு நிமிஷம் கையை காட்டுங்க. இப்படி பார்த்து அப்படியே கொடுத்துருங்க. காட்டுங்க. எனக்கு ஜோசியம் கடிக்க தெரியும், புரியுதா? சொல்றேன், உட்காருங்க உட்காருங்க. என் கையை பார்க்குறேன்னு சொன்னீங்க, என் முகத்தல்ல. ஆ அது உங்க எதிர்காலம். இல்ல இல்ல இல்ல, நம்ம எதிர்காலம் உங்க கண்ணில் நல்லா தெரியுதுங்க. அப்ப என் கையை விடுங்க. எங்க கையை கொடுங்க. அப்படிலாம் கையை கொடுத்துட்டு இப்படி திருப்பி எடுத்துக்கூடாது. சில விஷயங்கள் கையை பார்த்து சொல்லலாம், சில விஷயங்கள் கண்ணில் தான் தெரியும். கையை கொடுங்கண்ணா. எப்பா 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 எப்பா, என்ன கையுங்க உங்களுது? இந்த மாதிரி ஒரு கைய நான் என் லைஃப்ல பார்க்கவே இல்லை. என் கையில அப்படி என்ன தெரிஞ்சதுன்னு சொல்றீங்களா? நீங்க உங்க புருஷனை ரொம்ப ஆழமா காதலிப்பீங்க. இன்னொரு 9 மாசம் இல்ல இல்ல 7.5 மாசத்துல ஒரு அழகான குழந்தை பெத்து கொடுப்பீங்கன்னு போட்டிருக்குங்க. வேணும்னா பாருங்க. நீங்க வளர்றதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஏங்க எப்ப பார்த்தாலும் தூக்கம் வருதுன்றீங்க? ஆமா, நான் உங்க பக்கத்துல தானே இருக்கேன். உங்களுக்கு எதுவுமே தோணலையா? தோணுதுடா. இப்பவே உன்னை கடிச்சு சாகடிக்கணும்னு தோணுது. ஓஹோ, கரெக்டா புரிஞ்சு போச்சு. விடுங்க. என்ன புரிஞ்சு போச்சு? என்ன புரிஞ்சு போச்சு? அது இல்ல, விட்டுருங்க. எனக்கு எதுவும் புரியல. ஆக்சுவலி எனக்கு புரிஞ்சுது. ஆனா உங்க அழகான முகத்தை பார்த்து பார்த்து எனக்கு என்ன புரிஞ்சுது நான் மறந்து போயிட்டேங்க. உங்க புராணம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நான் போய் தூங்குறேன். போகாது, தள்ளி போகாது, என்னை விட்டு போகாது.
ஏங்க அமிர்தம், நாளைக்கு என்ன தெரியுமா? என்ன? நீங்க தான் ஞாபகப்படுத்துறீங்க, இப்ப நீங்களே மறந்துட்டீங்களா? அதாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. மறந்துட்டீங்களா? அது எப்படி என்னால மறக்க முடியும்? என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? அந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீ உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பரிசு உனக்கு கொடுக்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. ஓ, அதுவும் உங்க இஷ்டப்படி நடக்கணுமா? இல்லங்க, வச்சுப்பேங்க. நான் மனசுல என்ன வேணா வச்சுக்குவேங்க. அதுக்கு எதுக்குங்க உங்க பர்மிஷன்? ஆசை எதிர்பார்ப்பு வச்சுக்கிறது தப்பு இல்ல, ஆனா அதெல்லாம் கண்டிப்பா ஈடேறாது. எனக்கு சவாலா? பாத்துக்கிட்டே இருங்க, என் ஆசைகள் எல்லாம் எப்படி ஈடேத்திக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ அப்படியா? அப்படிதாங்க. நாளைக்கு உங்களுக்கே தெரியும் இந்த அர்ஜுன் யாருன்னு. பார்க்கலாம் பார்க்கலாம். நாளைக்கு யார் யார் எப்படின்னு தெரிய தானே போகுது. நாளைக்கு எப்போ வரும்னு நானும் தாண்டா காத்துட்டு இருக்கேன். நாளைக்கு நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். அன்னைக்கு உனக்கு முதல் இரவு இல்லடா, கடைசி இரவா இருக்க போது. ஓ, வளையல் இங்கேயே இருக்கே. அமிர்தா கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லைன்னா பாவம் வளையல் தொலைஞ்சிடுச்சேன்னு பயப்படுவா. ஹேமா, ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, டிஃபன் கொடுக்குறியா? கொண்டு வரேங்க. ஐயோ, மறந்தே போயிட்டேன் பாருங்க. என்னங்க இது? இந்த வளையல நீங்க ஏன் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க? இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? அப்படின்னா இந்த வளையல் நீ பார்த்திருக்கியா? இது என்னங்க இப்படி கேக்குறீங்க? பார்த்திருக்கிறது இல்ல, இது நம்ம வீட்டு வளையல் தான். என்ன? யாரோடது? அத்தையோடது. உங்க அம்மாவுக்கு அவங்க மாமியார் இந்த வளையல கொடுத்திருக்காங்க. அர்ஜுனோட மனைவிக்கு கொடுக்கணும்னு வச்சிருந்தாங்களாம். அமிர்தா இந்த வீட்டுக்கு வந்ததும் அவகிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. நான் தானே என் மருமகளோட அழகான கைக்கு இதை போட்டு விட்டேன். அப்படியா? நீ சொல்றது உண்மைதானே அம்மா? இந்த வளையல் அமிர்தா தான். ஐயோ, என்னங்க நீங்க? இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது அமிர்தாவோட வளையல் தான், அதாவது இந்த வீட்டு மருமகளோடது. அது சரி, நீங்க ஏன் இதை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இருங்க, அவ காணோன்னு பயப்பட போறா, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம், அது கொடு. ஒரு நிமிஷம் இரு வர. என்னங்க டிஃபன் கேட்டீங்களே? அடக்கடவுளே, அவசரமா எங்க போறாரு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தாரு. அந்த வளையல எடுத்துக்கிட்டு பதட்டமா எங்கேயோ போறாரே. ருத்ரா, ருத்ரா. அண்ணா, அதுக்குள்ள ஆபீஸ்க்கு ரெடியா? ஐயோ, ஆபீஸ் கதையை விடுறா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னண்ணா இது? இந்த வளையல கொண்டு வந்திருக்க, ரொம்ப பதட்டமா இருக்க, என்னாச்சு? ருத்ரா, விஷயம் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்கு. நம்மளால யூகிக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வளையல் அதானா இந்த வளையல் அன்னைக்கு ரமேஷ் இறந்து போன இடத்துல நமக்கு கிடைச்சதுல? ஆமா ருத்ரா, ஆனா இந்த வளையல் யாரோடதுன்னு தெரியுமா? அதான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம்னா. அது சரி,
அன்னைக்கு இந்த வளையல எங்கேயோ பார்த்துன்னு சொன்னீங்கன்னா உனக்கு ஞாபகம் வந்துச்சா? அதை பத்தி பேசதான் நான் வந்திருக்கேன் ருத்ரா. இந்த வளையல் யாரோடதுன்னு தெரிஞ்சு போச்சா? யாருதுண்ணா? கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம ஊரெல்லாம் நெய்ய தேடிட்டு இருந்திருக்கோம் ருத்ரா. அப்படின்னா இந்த வளையல் வேற யாருது? நம்ம வீட்டு வளையல் தான்.